வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டீ கடைகளையும் ஹோட்டல்களையும் மட்டுமே கிடைக்கக்கூடிய நல்ல புசு புசுன்னு இருக்கக்கூடிய மெதுவடைன்னு சொல்லக்கூடிய உளுந்த வடையை வீட்டில் எப்படி நம்ம அதே டேஸ்ட்டில் அதே பெர்ஃபெக்ஷனோட செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த 5 பேருக்கு தேவையான அளவுக்கு ஒரு 150 கிராம் உளுந்து எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும். உளுந்து வடைக்கான உளுந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1 மணி நேரம் ஊறினாலே போதும். அதை தாண்டி அதிகமாக ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உளுந்து வடையில் எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். இட்லி தோசைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம உளுந்து வடைக்கு ஊற வைக்கும் போது இதுதான் சரியான நேரம். 1 மணி நேரம் ஊறின உளுந்தை மேக்ஸிமம் கிரைண்டரில் ஆட்டணும் அப்படின்னா மாவு நலக்கு நல்லா பொங்கி வரும். முடியாத பட்சத்துக்கு நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா உளுந்தோட அளவை ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. கிரைண்டரில் மாவாட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பொங்க ஆட்டிடணும். ஆனால் மாவு அதே நேரத்தில் கட்டியாக இருக்கணும். ஆட்டி எடுத்த உளுந்து மாவோட கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு மிளகு, சீரகம் லைட்டாக சேர்த்துட்டு மாவு உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா அப்படியே கூட எடுத்து போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பில் சரியான சூட்டில் எண்ணெயை வச்சுக்கிட்டு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு உளுந்து வடை நல்லா புசு புசுன்னு எடுத்து வந்துடும். இதே மாதிரி ஒரு உளுந்த வடையை வீட்டிலேயே செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.